டயபெட்டிஸ்னு வந்துட்டாலே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், கரெக்டாக? டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணுன்னாலும் சரி, வந்ததுக்கப்புறம் இது அதிகமாக போகி இதனால காம்ப்ளிகேஷன்ஸ், ரெட்டினோபதி, அதாவது கண் கோளாறு ஆர் கிட்னியில் கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற இந்த 3 ஐட்டம்ஸ்லையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது சுகர். எஸ், சுகரை ஆடட் சுகர், அதாவது நம்ம ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து ஒரு காஃபிலையோ டீலையோ பால்லையோ கலக்கி குடிக்கிற அந்த சர்க்கரையை கட்டாயம் நிறுத்தணும். இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் HbA1c வச்சுருக்கேன், ஒரு 7ஆவது மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த 2 டீஸ்பூன் நான் ஒரு நாளைக்கு அலவுட் அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படின்றதுக்காக நீங்கள் காஃபி டீயில் யூஸ் பண்ணது போக அன்றைக்கி ஏதாவது ஒரு கடலை மிட்டாயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ சாப்பிட்டுட்டிங்கன்னா யூ ஆர் எக்ஸீடிங் த லிமிட். ஸோ இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட போகிறோமா, இன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோமா, எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமே, நான் அது மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா காஃபி டீயில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி நீங்கள் வெளியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக HbA1c 7-8க்கு மேலே போயிடுத்து டபுள் டிஜிட்டில் இருக்குன்னா 0 சுகர், எல்லாத்துலேயும் சுகர் கட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இவ்வளோ சுகர் சாப்பிடாமல் இருந்தால் தான் நீங்கள் சுகர் ஸ்பைக் ஆகிறது, ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் அது டைன்னு கீழே போயிடும். அப்போது ஹைப்போகிளைசீமியா வந்துடும். ஹைப்போகிளைசீமியா வந்தால் மயக்கம் வருது, மறுபடியும் சுகர் சாப்பிடணும். இப்படி இந்த டான்ஸ் ஆடுறதை நிப்பாட்டினோன்னா நம்ம கிட்னி டேமேஜ் ஆகாது, நம்ம கண்கள் டேமேஜ் ஆகாமல் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ சுகரை எவ்வளோ சாப்பிடணும், எப்படி அவாய்ட் பண்ணிக்கணுன்ற கற்றுண்டா டயபெட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவதாக சாப்பிடக்கூடாது ஆர் குறைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. இந்த உப்புன்னு சொன்ன உடனே நான் சாப்பாட்டில் உப்பு குறைச்சிட்டேன், நான் சாப்பிட்றதே இல்லை, ரொம்ப நிறுத்திட்டேன், இதுக்கு கம்மியாக சாப்பிட்டா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதீங்க. உப்பு கம்மியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குறைக்க வேண்டியது ஊறுகாய், வத்தல், வடகம், வடாம் அண்ட் வெளியில் வாங்குகிற சிப்ஸு, பேக்கெட்டாக வாங்குகிற ஸ்நாக்ஸு அண்ட் ஈவன் பிஸ்கெட்ஸ்லேயும் சோடியம் கண்டிப்பாக இருக்கும். சோடியம் குளோரைடுன்னு உப்பாக இல்லைனாலும் சோடியம் இருக்கும். எப்படி இருந்தாலும் அது ஆபத்து தரக்கூடியது தான். ஏன் உப்பு குறைக்கணும், எனக்கு சுகர் தானே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சுகர் எப்போ உடம்புல பேலன்ஸ்டாக இல்லையோ, எப்போ நீங்கள் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணலையோ, எப்போ டயபெட்டிஸ் வந்துருத்தோ அப்பயே நீங்கள் பிபிக்கான கதவை திறந்து விட்டுடுறீங்க, கார்டியாக் ப்ராப்ளம்கான கதவை திறந்து விட்டுடுறீங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் வந்திருக்குன்னு இல்லை, அடுத்தடுத்து கெஸ்ட் கூப்பிட்டா மாதிரி வரிசையாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி ஹார்ட் ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்கணும், திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடாமல் நல்லபடியாக இருக்கணும்னா உப்பை குறைச்சி சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். ஸோ முதல் கட்டமாக உப்பை குறைக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸஸ் சால்ட். உங்களுக்கே தெரியும், ஊறுகாய் போடணுன்னா நம்ம ஒரு 4 மடங்குலேருந்து 8 மடங்கு போட்டால் தான் அது ஊறுகாய், இல்லைன்னா அது ஊறுகாய் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நான் வெஜிடேரியனா கருவாடினாலும் அதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டில் அவ்வளோ ஓவர் சால்ட்டடாக நம்ம சாப்பிட மாட்டோம். அதுலேயும் ஒரு துளி ஒரு வேலையும் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் லோ சால்ட் ஆர் நார்மல் சால்ட் இன்டேக் எடுக்கும்போது யூ வில் நாட் ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ உப்பை குறைச்சி சாப்பிடுங்க. உப்பு நிறைஞ்ச சாப்பாடை நிறுத்திக்கோங்க. ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும்னா ஃப்ரெஷ் ஊறுகாய், அதாவது மிளகா மாங்காய் இல்லைனா இஞ்சி நறுக்கி அதில் லெமன் பிழிஞ்சி அதில் ஒரு கீரை பச்சை மிளகா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிளாக 2-3 நாள் தான்ப்பா இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஊறுகாய் இருக்காது, இது ஃப்ரெஷ் அப்படிங்கிற டைப்ஸில் இருக்கிற ஊறுகாயை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இதுவுமே தாராளமானு சொல்லும்போது உப்பு தாராளமாக இல்லை, உப்பு கொஞ்சம் லிமிட்டடாக தான். பட் இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு டேமேஜஸ் எதுவும் இருக்காது. இது உப்பை பற்றி. அடுத்து 3ஆவதாக சாப்பிடக்கூடாத விஷயம், ஆனாலும் தினமும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் அவேர்னஸ் இல்லாதனால, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா. நான் டயபெட்டிக் பிஸ்கெட் தான் சாப்பிட்றேன், ஹை ஃபைபர் பிஸ்கெட் தான் சாப்பிட்றேன்னு சொன்னாலும் அதுலேயும் மைதா கட்டாயம் இருக்குது. இது ரொம்ப சுகர் லெவல்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய தன்மையும் ஃபேட்டும் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது, டிரான்ஸ் ஃபேட்டும் நிறைய இருக்குது. எந்த ஒரு பிஸ்கெட்டும் ஹெல்த்தியே கிடையாது நீங்கள் வீட்டிலே செஞ்சால் வழிய. வெளியில் வாங்கி அது எப்பேற்பட்ட லேபிள் போட்டிருந்தாலும், டயபெட்டிஸ் ஃப்ரீ, இந்த ஃப்ரீ, அந்த ஃப்ரீ, எது போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு டேமேஜிங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா இருக்குல்ல, இந்த மைதா முன்னாடியெல்லாம் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வெறும் கோதுமையோட தோலெல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற கருவிலேருந்து அதை பவுடர் பண்ணி வரும்போது அது மைதா இட் வாஸ் ஃப்ரெண்ட்லி இனஃப், ரொம்ப நமக்கு பிரச்சனை பண்ணலை. இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த மைதா மாவு பார்த்தீங்கனாலே அப்படியே பறக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்கும்,
அப்படியே பந்து மாதிரி இருக்கும், அந்த மாவே பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ். ஆலோக்சான்ற கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட், அந்த சாஃப்ட் எஃபெக்ட், அந்த பஃபினஸ் எல்லாம் வருது. இப்போ இந்த ஆலோக்சானை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? லேபில் ஒரு எலிக்கு வந்து டயபெட்டிஸை வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கல். டயபெட்டிஸ் வந்த அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா சரியாகுதான்ற ஸ்டடி பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் தானாக இந்த மைதாவை மேனுஃபேக்சர் பண்ணும்போது உருவாகிடுது. இப்போ இந்த கெமிக்கல் என்ன பண்ணும், எப்படி இது டயபெட்டிஸ் உருவாக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேன்க்ரியாஸ் இருக்குல்ல, இந்த பேன்க்ரியாஸில் இருக்கிற செல்ஸ் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ் தான் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த செல்ஸை போய் அட்டாக் பண்ணுறதுனால பேன்க்ரியாஸ் செயல் இழுக்குது, அதனால இன்சுலின் ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லாமல் போகுது. இப்போது ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒபிசிட்டி இருக்குது, மற்ற பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ வந்து மைதா நிறைஞ்ச பொருளை நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இன்சுலின் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கெல்லாம் மைதா இருக்குது, நான் சாப்பிட்றதே இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரவை இஸ் மைதா, சேமியா இஸ் மைதா, பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைக்கோ ஒரு நாள் தானும், அதுவும் மைதா, உங்கள் கேக் மைதா, உங்களுடைய பிரெட் மைதா, உங்களுடைய நூடுல்ஸ் மைதா. இப்படி ஒரு நாளில் எங்கெங்கே மைதா இருக்குன்னு பாருங்கள். இதை அத்தனையும் நிறுத்தினீங்கனாலே சுகர் லெவல்ஸ் நேச்சுரலாக பெட்டர் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமீபத்தில் ஒரு கிளைண்ட் பார்த்தேன், அவங்களுக்கு ரொம்ப நாளாக டயபெட்டிஸ் இருக்குது, அதனால ப்ரீதிங் ட்ரபிள், ஆஸ்மா இதெல்லாமும் இருந்துகிட்டே இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் சுகர்ஸ்லாம் எவ்வளோ சாப்பிட்றீங்க இப்படி ஒரு டீட்டெயிலாக கேட்கும்போது நான் சுகரே சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 24 hours டயட்ரி ரீகால்னு உங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரமும் எப்பப்போ என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டு வாங்குவோம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.